ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்னைக்கு நான் செய்ய போறது பருப்பு சாதம் செய்ய போறேன். பருப்பு சாதம் எல்லாரும் செஞ்சுருப்போம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னுடைய உறவினர் ஒருவர் சுவை கூடுவதற்காக சில டிப்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் சேர்த்து செய்ய போறேன். இப்போ வீடியோ பார்க்கலாம். பருப்பு சாதத்திற்கு தேவையான பொருட்கள் இதில் அரைக்காப்படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 50 துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது வேற நீக்கி பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1, பூண்டு பல் 4 எடுத்து, ஒரு காம்பு கருவேப்பிலை. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பூண்டையும் கருவேப்பிலை காம்பையும் நல்லா இதில் உரலில் தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பவுடரு, தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். இதுக்கு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 மிளகாய் வெற்றல் எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா தட்டிக்கோங்க. அடுப்பில் ஏற்றி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடணும். கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுருங்க. மிளகா வத்தலை, ஊற்றி வச்சிருக்கிற பூண்டு கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கிடணும். வதங்கிடுச்சு. இதோட தக்காளி, இதையும் நல்லா வதக்கணும். வதங்கிருச்சு. இதில் இந்த உருளைக்கிழங்க போட்டுடணும். இதையும் நல்லா வதக்கிக்கணும். உடனே உங்களுக்கு இந்த பூண்டு கருவேப்பிலை வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். இது வதக்கும் போதே இந்த வாசனை வருது பாருங்க. இதோட நம்ம களைஞ்சு வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் போட்டுடணும். இப்போ இதில் நாம் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் 3 டம்ளர் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். ஸ்பூன் மிளகாய் பவுடர் போட்டுக்கோங்க. சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறணும். ஒரு கொதிக்க வரும்போது குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சு 3 விசில் வரணும் குக்கரில். பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். நீங்கள் அது மாதிரி உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடிடணும். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. சூப்பராக நல்லா நெய் ஊற்றி கிளறியாச்சு. எவ்வளோ வாசனையாக இருக்கு பாருங்கள். இதில் மல்லித்தழை போடணும். கைப்படி மல்லித்தழை போட்டுக்கோங்க. போட்டு கிளறி எடுத்துக்கணும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக டேபிளில் கொண்டு போய் வச்சு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ பருப்பு சாதம் ரெடி. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. கருவேப்பிலை, பூண்டு வாசனை, உருளைக்கிழங்கு, நெய் எல்லாம் சேர்ந்து அருமையான கலவையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.